ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணே ஒன்று கேட்குறேன். இந்த அருணாச்சலம் படத்துல சுருட்டு பிடிச்சி சுருட்டே பிடிக்காம போகும்பாங்கல்ல, அந்த மாதிரி இத்தனை படங்கள் பார்க்குறவங்களுக்கு சார் எப்படி வந்து அந்த டேஸ்ட்டை ரீட்டைன் பண்றீங்க? இது மாதிரி நிறைய வந்து ஒரு 20-22 வருஷமா படங்கள் வந்து ஃபெஸ்டிவல் படங்கள் பார்த்து பழகிடுச்சு. ஓகே. அந்த 2000 காலகட்டத்திலே வந்து டெல்லியில் நடக்கும். இப்போ இந்தியன் பனோரமா இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் இப்போ கோவாவில் நடக்கிறது, அப்போ டெல்லியில் நடக்கும். அப்போ நான் நடித்த படம், நான் ஹீரோ நடித்த படம்லாம் அப்போ வந்திருக்கு. ஸோ நான் கேரக்டர் ரோல் நடித்த படங்கள் வரும், ஹீரோ நடித்த படம் வரும், அந்த மாதிரி அவார்டு படம்லாம். அப்போது வேறு நாங்கள் வந்து இந்தியன் படங்கள் எப்படியா இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம், அதனால வந்து ஃபாரின் படங்கள் பார்க்கணும். அப்போ வந்து காலைல 7 மணிக்கு போயிடுவாங்க, 8:30 மணி 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 11 மணி வரைக்கும் படம் பார்ப்போம், சில விஷயம் 12 மணி வரைக்கும் பார்ப்போம். அது அந்த மாதிரி பார்த்து பழகிடுச்சு. அப்போ வந்து அந்த மாதிரி பயிற்சி இல்லைன்னா இப்போ நேஷனல் போயிட்டு ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்படி கண்டினியூவாக பார்த்துட்டே இருக்க முடியாது. 10 நாள் 20 நாள் அப்படின்னு பார்த்துட்டே இருக்க முடியாது. அந்த பயிற்சி இருந்தது. அதனால அது இல்லாமல் நம்ம நேசிக்கிற ஒரு விஷயம், நம்ம அந்த பாஷால வர மாதிரி நாடி நரம்பு ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். ஆமாம், வேற சிந்தனையே வராது உங்களுக்கு. அதுக்கு ஒரு பயிற்சி ஆயிடுச்சு. இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் பார்த்து, ஃபெஸ்டிவல்ஸ் போய் பார்த்து பயிற்சி ஆயிடுச்சு. அப்போ நடக்கும் ஸ்ரீபோர்ட் ஆடிட்டோரியத்தில், டெல்லியில் நடக்கும். நிறைய பேர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டிலேருந்து அன்னைக்கு படம் பார்க்க வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்ல பெரிய லெவலில் இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற கலைஞர்கள் வருவாங்க, ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அதுமாரி பார்த்து பழகிடுச்சு. அதனால அதை பற்றி வந்து பேசுவோம். நைட்டு 11 மணிக்கு முடிச்சுட்டு அதை பற்றி 1 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். திரும்ப ரெடியாகி அடுத்த திருப்பி. ஆமாம். அங்கிறது பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து எங்களுடைய படங்கள் இருந்ததுன்னா ஒரு பெரிய ஹோட்டல் 5 நட்சத்திர விடுதி தான் அப்போ கொடுத்துருப்பாங்க. அது எதுவுமே நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியாது. இப்போ சில சமயம் ஹோட்டலுக்குலாம் போகாமல் பக்கத்தில் ஒரு பேச்சுலர் ரூமில் இப்போ டக்குன்னு படுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு குளிச்சுட்டு முடியாதுருக்கும். அப்படிலாம் வந்து பயிற்சி இருக்குது. அதனால வந்து உலக படங்கள்லாம் பார்த்தது, அந்த டேஸ்ட்டு, அந்த விஷயங்கள், அதனால வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. கொஞ்சம் அதுக்கான புதுசாக போய் இவ்வளோ படங்களை திடீர்னு பார்க்கும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால அந்த சிரமம் இல்லை.